Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. So reasoning workshop la நம்ம பார்க்க போற டாபிக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா எம்ஓடி, சிலாஜிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாமே நீங்க பார்த்தது உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த சீட்டிங் அண்ட் பசில்ஸ் தான் நிறைய டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால இதுல இருந்து மட்டுமே நம்ம 3 செஷன்ஸ் கொண்டு வர போறோம். சீட்டிங்க்கு 3, பசிலுக்கு 3. 6 செஷன்ஸ்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ். Definitely you will like it. Watch this video entirely. Okay, so before getting into it, for more videos என்னோட ப்ரொஃபைல் Unacademy ஃபாலோ பண்ணி என்னோட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டாக் அண்ட் மாக்ன்ற கோடு யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரீசெண்டாக 2 ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். SBIPU அண்ட் IBPS கிளரிக்கலுக்காக. அது 2 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலாங் வித் மீ நிறைய டாப் எஜுகேட்டர்ஸும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களுடைய செஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். மாக் டெஸ்ட்டு அண்ட் அன்லிமிட்டட் ஆக்சஸ், எவ்ரிதிங் யூ வில் கெட். Okay, so go for the plus subscription and ask a doubt by Unacademy is also available. நீங்கள் ஒரு ஃபோட்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஆன்சர்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் Unacademy காம்பேக்ட் எவ்ரி சண்டே 10 AM we all know. ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக்கு ரெடியாக இருந்துக்குங்க. ஓகே, ஸோ here we go straight away first question. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷினை வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தென் யூ கேன் ஆஃப்டர் 5 minutes நீங்கள் சம் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். நான் ஸ்ட்ரைட் அவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 friends sitting around a circular table in a seminar. Okay, some of them facing outside, some of them facing center அப்படி சொல்லிட்டாங்க. E sits opposite to H, who faces same direction as F. F sits opposite to the one who sits third to the left of B. இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. A sits third to the right. எல்லாமே கம்பேரிட்டிவ் க்ளூவாக இருக்குது. A does not opposite to B. A faces same direction as C. ஏதாவது ஒன்றாச்சு டெஃபினட்டாக கிடைக்குதா? G faces same direction as D. D who does not face outside the center அப்படின்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா D who does not face outside the center. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா D எங்கே போடலாம் அண்ட் D is facing center அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்ததா D ரிலேட்டடாக ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். only 2 friends are sits between D and G அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று G இந்த பக்கம் போடலாம், இல்லை G இந்த பக்கம் போடலாம். ஸோ அப்போவே என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் வந்து 2 பாசிபிலிட்டியாக ஸ்ப்ளிட் ஆகுது. இட்ஸ் a little difficult problem only, but anyway. ஸோ D and G நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ G and Dக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது க்ளூ இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், இங்கே பாருங்கள், G who sits immediate left of C அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ G வந்து சியோட இமீடியட் லெஃப்டில் உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அகெயின் இங்கேயும் பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வரும். எங்கே வைக்கிறது சிஏ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். வெதர் சிஏ இங்கே வைக்கலாமா அல்லது இங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லி. சிஏ இங்கே வச்சிங்க அப்படின்னா சி ஷுட் ஃபேஸ் அவுட் சைட். ஓகேவா? இப்போ இது இப்போ இன்னொரு பாசிபிலிட்டியாக எமர்ஜ் ஆகும். பாசிபிலிட்டி போனீங்கன்னாக்க சீக்கிரமாக முடிக்கலாம். இல்லைனா அப்படியே நம்ம என்ன பண்ணணும், உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சி எப்படி போட்டாலும் G வரும் இல்லையா? கேன் யூ கெட் திஸ் பாயிண்ட்? ஓகே, எஸ். அடுத்ததா இங்கே பார்த்தோம் அப்படின்னா சேம் இஷ்யூ தான். ஒன்று நம்ம சியை இங்கே வைக்கலாம். சி இங்கே வச்சிங்கன்னா சி ஃபேஸஸ் சென்டர். அப்படி இல்லைன்னா என்னோட வீடியோ மறைக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, டி எங்கே வச்சு G எங்கே போட்டு சி எங்கே போட்டு சி அவுட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நவ் C அண்ட் G நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கே 4 பாசிபிலிட்டி நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது DGC. ஒரே நிமிஷம், ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப். எஸ், ஐ எம் பேக். திஸ் இஸ் இரிட்டேட்டிங் சவுண்ட். கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது சால்வ் பண்ணும்போது. ஓகே, ஸோ டிஜிசியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? எஸ், ஓகே, ஃபைன். அண்ட் இப்போது ஆப்போசிட் சொல்லி நிறைய க்ளூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இனிஷியலாக பண்ண முடியாது, ஆனால் இப்போ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா E sits opposite to H. இந்த டயக்ராமை பொறுத்த அளவில் E and H எங்கே மட்டும்தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும்? E அல்லது H, we are not sure. E அல்லது H, we are not sure. இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா E அல்லது H, E அல்லது H.
ஓகே, பட் வேறஸ் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸில் இ அண்ட் ஹெச் வைக்கிறதுக்கே இன்னும் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வி வில் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். இப் ஆன்சர் ஒன் கம்னா அடுத்து நம்ம இங்கே போகலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா பேஜும் நம்மளுக்கு இல்லை, அவ்வளோவும் நம்மளால் போடவும் முடியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இ அண்ட் ஹெச்சை வந்து இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் விடுறேன் இப்போதைக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆன்சர் வரலன்னா கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இ அண்ட் ஹெச்சை குத்துமைப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹெச் ஹூ ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் எஃப்னு சொல்லிட்டாங்க. எஃப் சிட்ஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்றாங்க. இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, பி எங்கே வேணால் வரலாம், எஃப் எங்கே வேணால் வரலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு எஃப் வர்றதுக்கு எத்தனை இடம் நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்தா 1 2 3. அப்போ இதுக்கும் 3 பாசிபிலிட்டி போகணுமா சார் அப்படின்னா கிடையாது. அதுக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, வேற எங்கேயாச்சும் எஃப் பற்றி பேசியிருக்காங்களா? எஸ், இங்கே பேசியிருக்காங்க. என்னன்னா ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டு க்ளூவுமே கம்பேரிட்டிவ் க்ளூ தான். அந்த ரெண்டு க்ளூலுமே காமனாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்னா அது எஃப் தான். ஸோ அந்த எஃப்ஐ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு க்ளூவையும் மண்டையில் வச்சுக்கிட்டு போனால் தான் எலிமினேட் பண்ண முடியும். இல்லைனா எலிமினேட்டே பண்ண முடியாது, பாசிபிலிட்டி தான் போகணும் அகைன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு க்ளூவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் வந்து யாரோட ஆப்போசிட்டில் இருப்பா அப்படின்னு பார்த்தா பியோட தேர்ட் டு த லெஃப்ட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரோட ஆப்போசிட்டில் எஃப் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ். சரி, அப்போது ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் நான் எஃப் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ எஃப் வந்து யாரோ ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். யாருக்கு ஆப்போசிட்டில் இருப்பார்னா பியோட தேர்ட் டு லெஃப்ட்டில் இவர் இருக்கணும். சரி, பியோட தேர்ட் இப்போ டி இங்கே இருக்கிறார் அப்படின்னா 1 2 3 இங்கே பி வரணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜி இருக்குது. 1 2 3 இங்கே பி வரணும். ஆனால் இங்கே இஓ அல்லது ஹெச்ஓ வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் நம்மளால் பியை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த பொசிஷன் எஃப்க்கானது கிடையாது. ஆம் ரைட் ஆர் வாட்? we can definitely eliminate this f. அப்படியா? ஓகே, எஸ். அடுத்ததா எஃப்ஐ இங்கே வச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னா இப்போ பியை வைக்க முடியுமா? இப்போது சி இங்கே இருக்குது, 1 2 3 இங்கே ஆல்ரெடி இ ஆர் ஹெச் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, பி இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இ அண்ட் ஹெச் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்டிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். அவர் ஏவை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு பிறகு இந்த க்ளூ படிக்கிறோம். இஸ் நெய்தர் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ நார் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு, ஏக்கும் பிக்கும் பக்கத்தில் இ வரக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட ஒரு கன்ஃபியூஷன் தீருது. ஹச் அல்லது இங்கே தான் இ அப்படின்னு ஷோராக நம்ம சொல்லலாம். இங்கே தான் ஹச், இங்கே தான் இன்னு நம்ம ஷோராக சொல்லலாம். ஓகே, அடுத்ததா not more than two friends who sits immediate next to each other are facing the same direction. இப்போ நம்ம இது ரைட்டா இந்த பாசிபிலிட்டின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய க்ளூஸ் எடுக்கணும். ஏ ஃபேஸஸ் சேம் டைரக்ஷனாக சி அப்படின்னு சொல்கிறாங்க. சி வந்து அவுட்வேர்டு இல்லையா. அப்போ வந்து ஏவும் என்னவாக தான் இருக்கணும், அவுட்வேர்டாக தான் இருக்கணும். ஓகே, எஸ், ஃபைன். ஸோ அடுத்து அந்த மாதிரி என்னென்ன க்ளூஸ் தான் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணுங்கள். ஹெச் ஹூ ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் எஃப்ன்ட்டாங்க. எஃப்பும் ஹெச்சும் ஒரே டைரக்ஷனாக, பட் ரெண்டு பேரோட டைரக்ஷனுமே நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் எஃப் சிட்ஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ சிட்ஸ். ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்ன்றாங்க. இப்போ பாருங்கள், எஃபோட செகண்ட் டு த லெஃப்ட்டு இது எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா ஆல்ரெடி அங்கே தான் ஏ இருக்குது. ஸோ அதனால் இப்படி வச்சு செகண்ட் டு த லெஃப்ட்னு டி அசியூம் பண்ணால் கூட டியோட தேர்ட் டு த லெஃப்ட் தேர்ட் டு த ரைட்டில் யார் இருக்கணும், 1 2 3 ஏ இருக்கணும். ஆமாம் ரைட்டர், பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ப்ராப்ளம் தான். ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஒன் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு அடி வாங்குது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த பாசிபிலிட்டியே எடுத்துகிட்டு போக முடியல. ஓகேவா, இந்த கடைசி க்ளூ நம்மளை எலிமினேட் பண்ணி விட்டுருச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொசிஷன் என்னது, இது மட்டும்தான். எஃப்ஐ வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொசிஷன் இது மட்டும்தான். சரி, எஃப்ஐ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ப்பா. பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம பிஏ ஃபிக்ஸ் பண்ணி ஆகும் இல்லையா. ஸோ எஃப்ஐ ஃபேஸ் பண்ணுறவர் இவர் தான். 1 2 3 இந்த பக்கம் டி இருக்குது, ஸோ வைக்க முடியாது. 1 2 3 இந்த பக்கம், அப்போ பிஏ நான் இங்கே வச்சுக்கலாம். ஸோ பிஏ இங்கே வச்சுட்டாலே இ என்னால் இங்கே போட முடியாது. ஸோ ஷோராக ஹச் தான் இங்கே வராங்க, இ தான் இங்கே வராங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்டிட்டி ஏ தான். ஓகே, இப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட க்ளூ என்னென்னா சியும் ஏவும் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன். அதை வச்சு நம்ம அவுட்வர்ட்ஸ்ன்னு போட்டோம். நோ இஷ்யூஸ், லீவ் இட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃபோட செகண்ட் டு த லெஃப்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவரோட தேர்ட் டு த ரைட்டில் தான் ஏ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது 1 2 இப்படி வைக்க முடியாது. 1 2 எஃபோட செகண்ட் டு த லெஃப்ட், அப்போ எஃப் அவுட் சைட் போட்டுக்குங்க. செகண்ட் டு த லெஃப்ட் இ வராரு, இஓட தேர்ட் டு த ரைட்டில் ஏ இருக்கணும். இருக்காரு. ஸோ இ வந்து அப்போ என்ன பண்ணிக்கங்க, சென்டர் போட்டுக்குங்க. ஓகேவா, எஸ். ஓகே, ஸோ
இன்னும் நம்ம முழுசாக முடிக்கல. இப்போ பாருங்கள், இங்கேயும் அவுட்வேர்டு இங்கேயும் அவுட்வேர்டு. நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கல்ல, நாட் மோர் தென் 2 friends who sits immediate next to each other or facing same direction. பாருங்கள், இதுவும் அவுட்வேர்ட் இதுவும் அவுட்வேர்ட். அப்போ கன்ஃபார்மாக இங்கே இன்வேர்டாக தான் இருக்கணும், அவுட்வேர்டாக இருக்க முடியாது இல்லையா? இங்கேயும் அவுட்வேர்ட் இங்கேயும் அவுட்வேர்ட், அப்போ கண்டிப்பாக இது இன்வேர்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி got the answer இந்த கீழ் இதுக்கு போகாமலே. ஓகே, ஸோ எஸ், இட் இஸ் a little difficult. ஸோ இந்த சம்ம நீங்கள் எத்தனை பேர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காம போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் இந்த சம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய இதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி குட். ஸோ நம்ம சும்மா ஏதோ போடுறோன்னு இல்லாமல் ஏதாவது பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்டென்ட்டு. இந்த ஒரு சம்மை சால்வ் பண்ணுறது மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால தான் இந்த மாதிரி சூஸியாக சில ப்ராப்ளத்தை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் தரமான ஒரு ப்ராப்ளம். இந்த 5 minutes is definitely worth for you guys, I guess. Okay, so this is the answer. If you got this answer, then you are right. Okay, cool. cross verify பண்ணிக்கங்க ஒரு தடவை. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க். ஒரு ப்ராப்ளம் போடுறோம், ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கு. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க, இல்லை பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெளியிலேருந்து அனைவருக்கும் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.